Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக வளர்ச்சிப் பணிகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து அதிமுகவின் 40 மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுடன் இரண்டாவது நாளாக சென்னையில் ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் செவ்வாயன்று 42 மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதனன்று காலையில் நடைபெற்ற 3ஆம் கட்ட ஆலோசனை கூட்டத்தில் திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் கிழக்கு, மேற்கு, மத்தியம், தெற்கு, கள்ளக்குறிச்சி, சேலம் மாநகர், புறநகர், திருச்சி மாநகர், புறநகர் வடக்கு, புறநகர் தெற்கு, நீலகிரி, கோவை மாநகர், புறநகர் வடக்கு, தெற்கு, திருப்பூர் மாநகர், புறநகர் கிழக்கு, மேற்கு ஆகிய 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுடன் கழக பொதுச் செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிற்பகலில் நடைபெற்ற 4ஆம் கட்ட ஆலோசனை கூட்டத்தில் திருப்பத்தூர், வேலூர் மாநகர், புறநகர், திருவள்ளூர் வடக்கு, மத்தியம், தெற்கு, கிழக்கு, மேற்கு, செங்கல்பட்டு கிழக்கு, மேற்கு, காஞ்சிபுரம், சென்னை புறநகர், வடசென்னை வடக்கு கிழக்கு, வடக்கு மேற்கு, வடசென்னை தெற்கு கிழக்கு, மேற்கு, தென்சென்னை வடக்கு கிழக்கு, வடக்கு மேற்கு, தென்சென்னை தெற்கு கிழக்கு, தெற்கு மேற்கு ஆகிய 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்களுடன் கழக பொதுச் செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டங்களில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, கழக பொருளாளர் திண்டுக்கல் சி சீனிவாசன், கழக துணை பொதுச் செயலாளர்கள் நத்தம் ரா விஸ்வநாதன், KP முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர்.